வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கோ கிச்சனில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான எள்ளு உருண்டை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வறுத்த எள்ளு, வறுத்த வேர்க்கடலை, வெல்லம் இது 3 பொருள் இருந்தாலே போதும். ரொம்ப சுலபமான ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் வந்துட்டு நம்ம வீட்டிலே ரெடி பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டம்ளர் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. கருப்பு எள் தான் ரொம்ப வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குறைவான தீயில் வச்சுட்டு அதோடைய வாசனை வரும் வரைக்கும் நல்லா பொறுமையாக வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் எள்ளு வறுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக கலர் மாறி கருப்பு கலருக்கு மாறிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது லைட்டாக கசப்பு தன்மை தெரிய ஆரம்பிக்கும். அதனால் ரொம்ப குறைவான தீயிலே வச்சு வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அதோடைய வாசனை வந்ததும். இப்போது எள்ளு நல்லாவே பொரிஞ்சு ரொம்பவே சூப்பராக அழகாக வாசனை வர ஆரம்பிக்குது. இப்போ நான் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ இதை ஆற வச்சிடலாம். இந்த எள்ளு ஆறுற நேரத்தில் ஒரு கை அளவுக்கு வேர்க்கடலையை மிக்சியில் போட்டு லைட்டாக பொடி பண்ணி கொண்டு வந்துடலாம். ரொம்ப அரைக்கணுன்ற அவசியம் இல்லை, லேசாக பொடி பண்ணாலே போதும். இதையும் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுடுங்க. அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த எள்ளையும் சேர்த்துட்டு ஒரு 2 சுற்று சுற்றினீங்கன்னா போதும், அழகாக நல்லா அரைப்பட்டு வந்துடும். வாசனைக்காக இந்த எள்ளு கூடவே ஒரு 2-3 ஏலக்காய் விதைகளை சேர்த்துக்கலாம். ஏலக்காயோட தோலை சேர்க்க வேண்டாம், அது சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் ஒரு 3 ஏலக்காயோட விதைகளை மட்டும் சேர்த்துட்டு ஒரு 2 சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். இப்போது எள்ளும் வந்துட்டு நல்லா அரைப்பட்டு நல்லாவே ரெடி ஆகிட்டுருக்கு. இது கூடவே நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த வறுத்த வேர்க்கடலை பொடியவும் சேர்த்துடலாம். இது கூட சுவைக்காக நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, அதுவும் வாசனையாக நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போவுமே எள்ளு இந்த வெல்லம்லாம் சேர்க்கும் போதில் அதில் மண் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அப்போ தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த எல்லா பொருளையும் சேர்த்துட்டு ஒரு 2 சுற்று தான் சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த எல்லா பொருளுமே நல்லா ஒன்றா கலந்து நல்லா ஈவனாக வந்திருக்கு. வாசனையும் வந்து ரொம்பவே அட்டகாசமாக நல்லாயிருக்கு. இப்போ இதை வந்துட்டு நம்ம டைரெக்டாக ஒரு டப்பாவில் கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போல்லாம் தேவையோ ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம். இதில் இருக்கிற அந்த தித்திப்பு சுவை, அந்த எள்ளோட வாசனை, அந்த வேர்க்கடலையோட அந்த டேஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு தனியாக நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க எப்போ கேட்குறாங்களோ அப்போ நீங்கள் இந்த உருண்டைகளை எடுத்து கொடுக்கலாம் நீங்கள் ஸ்நாக்ஸாக. இது கூடவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெய்யில் வறுத்த இந்த முந்திரி, திராட்சைலாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பாதாம்லாம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் அதை விடவும் இந்த மாதிரி எளிமையாக பண்ணும்போது நமக்கு ரொம்பவும் வேலை ரொம்ப சுலபமாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்துட்டு அவ்வளோ அட்டகாசமாக நல்லாயிருக்கும். இது அந்த காலத்துலலாம் வந்துட்டு உரலில் இடித்து கொடுப்பாங்க. ரொம்பவே டேஸ்டியாக அவ்வளோ வாசனையாக நல்லாயிருக்கும். எள்ளு எப்போவுமே நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்களும் இந்த எள்ளு உருண்டைகளை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.